இந்த செவ்வாய்க்கிழமை வெற்றியின் செவ்வாய் உங்களுக்கு. நம்புங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெயிக்க போகிறீர்கள், நல்லா இருக்க போறீங்க. இந்த டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகுந்த பேரன்போடு உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய நலமான கரங்கள் உங்களை அழகாக நடத்தும். உங்களை நடத்துவதற்கு 1000 கைகள் ஆப்சண்ட் ஆனாலும் ஆண்டவருடைய அன்பின் கரங்கள் இன்னைக்கும் பிரசன்ட்ல இருக்கு. இந்த காலையில உங்கள் கரங்களை அழகாய் பிடித்து நடத்துவதற்கு நமது ஆண்டவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் இறுதி வரைக்கும் மரண பரியந்தம் அழகா அருமையா அற்புதமா நடத்துவாருங்க. சதா காலங்களிலும் நம்மோடு கூடவே இருக்கக்கூடிய நல்ல தேவன் நம் துணையா இருக்கின்றபடியினால் சோர்வுகளை, சோம்பல்களை, கவலைகளை, பாரங்களை, பயங்களை உதறி தள்ளிவிட்டு உயர்ந்த தேவன் நமக்கு முன்னே என்ற உன்னத நோக்கத்தோடு முன்னோக்கி செல்லுங்கள். காட்டில் பாருங்கள், சிங்கம்தான் ராஜா. நம்ம எல்லாருமே அதை நம்ம உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஏன்? பவருங்க. சிங்கம்னாலே ஒரு பவர், வீரம், வீரியம், வலிமை, வல்லமை. சிங்கத்தை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு அபார, அத்தனை ஒரு பெரிய வல்லமை மிகுந்த ஒரு குணம் கொண்டது, ஒரு செயல் கொண்டது சிங்கம். ஆனா வேட்டையாடும் போது பாருங்களேன், அதிகமா சிங்கங்கள் மான்களை தான் வேட்டையாடும். அப்படி வேட்டையாடும் போது சிங்கமும் ஓடுது, மானும் ஓடுது. ஆனா குறிப்பிட்ட ஒரு புள்ளி விவரம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது, வேட்டையாடும் பொழுது சிங்கமும் ஓடினாலும் மானும் ஓடினாலும் பல நேரங்களில் மான்கள் தான் ஜெயிக்கிறதாம். அது எப்படி? சிங்கம் தானே ஜெயிக்கணும், சிங்கம் தானே பவரு, சிங்கம் தானே வல்லமை, சிங்கம் தானே வீரம், சிங்கம் தானே வேகம். ஆனா பல நேரங்களில் சொல்றாங்க மான் தான் ஜெயிக்குதான். எப்படிப்பா இது? ஆச்சரியமா இருக்கு. மான் சிங்கத்தை விட பலவீனமானது, வல்லமையும் குறைந்தது, ரொம்ப சாதுவானது. எந்த மனிதனும் மான் கிட்ட ஈஸியா போயிடலாம். ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு பிராணி தான். சிங்கத்தோடு ஒப்பிட்டால் மிகவும் சாதாரணமான ஒன்று. ஆனா எப்படி வேட்டையாடும் பொழுது ஓட்டத்தில் சிங்கங்களை விட பல நேரங்களில் மான்கள் வேகமாக ஓடி, பல நேரங்களில் சிங்கங்கள் கூட மான்களிடத்திலே தோற்று போய் விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? கொஞ்சம் பார்க்கலாமா? சிங்கம் ஓடுது வேட்டையாட. ஏன் ஓடுது? ஒருவேளை உணவுக்காக சிங்கங்கள் ஓடுகிறது. அதனாலதான் பல நேரத்துல சிங்கம் ஒருவேளை சாப்பாடுக்காக தானே நம்ம ஓடுறோம். அந்த மான் ஒருவேளை எனக்கு உணவு, நான் ஓடுறேன், கிடைச்சா ஓகே, கிடைக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற ஒரு மானை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மான் இல்லைன்னா வேற ஒரு மான், அந்த மான், இந்த மான், எந்த மான் இல்லைன்னா வேற ஒரு மிருகம், வேற ஒரு உணவு, அதை நான் தேடி போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால ரொம்பலாம் வேட்டையாடும் போது சிங்கம் டஃப் கொடுக்காது. ஓடும், கிடைச்சா ஓகே, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா ஏன் தெரியுமா சிங்கங்களையே பல நேரத்துல மான்கள் ஜெயிச்சிருதுன்னு கேட்டீங்கன்னா, சிங்கம் ஓடுவது ஒருவேளை உணவுக்காக அல்ல, தன்னுடைய ஜீவகாலமெல்லாம் வாழ்வதற்கான தன்னுடைய உயிருக்காக மான் ஓடுகிறது. ஆகவேதான் சிங்கங்களை விட மான்களே ஓட்டத்தில் ஜெயம் எடுக்கிறது. அப்ப நம்ம எப்படி ஓடுறோம் அதுதான் முக்கியம். எல்லாரும் ஓடுறாங்க, படிக்கிறவங்க ஓடுறாங்க, பணி செய்யறவங்க ஓடுறாங்க, தொழில் செய்யறவங்க ஓடுறாங்க, வேலைக்கு போறவங்க ஓடுறாங்க, ஊழியம் செய்யறவங்க ஓடுறாங்க, ஓடுறாங்க 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 ஓடுறாங்க. ஆனா யார் தான் ஜெயிக்கிறது? யார் தான் பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? யார் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? மானை போல ஓடக்கூடியவர்கள் தான். இது அமைஞ்சா ஓகேங்க, இல்லைன்னா வேற ஒரு சாய்ஸ் இருக்கு, வேற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை நோக்கி நான் போய்க்கிறேங்க அப்படின்னு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வேலை கிடைச்சா ஓகேங்க, இல்லைன்னா வேற வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். இந்த வருமானம் கிடைச்சா ஓகேங்க, இல்லைன்னா வேற ஒரு வருமானம் பார்த்துட்டு போம்.
அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஃபயரோ, பெரிய ஒரு லட்சியமோ, ஒரு பெரிய ஒரு அதீத ஜெயிக்கணும் என்றதான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இல்லாம போயிருதுங்க. ஆனா மான் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரே ஆப்ஷன் தான், ஒரே சாய்ஸ் தான். மொத்த உசுரிய நம்ம மாத்துக்கணும். செகண்ட் சாய்ஸ் கிடையவே கிடையாது, ரெண்டாவது ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஒரு முறை நம்ம உசுரை நம்ம இழந்துட்டோம், விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு நம்ம கதைன்னு சொல்லி உயிரை காப்பாத்த உயிரை பிடிச்சுக்கிட்டு ஓடும் பாருங்களேன், ஜெயிச்சிருங்க. அப்ப நான் சொல்றேன், படிப்புல நீங்க ஜெயிக்கணுமா, மான மாதிரி ஓடணும். தொழில ஜெயிக்கணுமா, குடும்பத்துல ஜெயிக்கணுமா, ஆரோக்கியத்துல ஜெயிக்கணுமா, ஊழியத்துல ஜெயிக்கணுமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, வருங்காலத்துல ஜெயிக்கணுமா, சிங்கத்தை மாதிரி ஓடாதீங்க, மான மாதிரி ஓடுங்க. அப்பதான் வெற்றி எடுப்பீங்க. இந்த ஊழியம் தான் எனக்கு, இந்த வேலை தான் எனக்கு, இந்த பிசினஸ் தான் எனக்கு, இந்த தொழில் தான் எனக்கு, இந்த படிப்பு தான் எனக்கு, இந்த சூழல் தான் எனக்கு, இதில் தான் என்னுடைய எதிர்காலமே அடங்கியிருக்குன்னு சொல்லி ஃபயரா இறங்கி ஓடுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆம் அன்பானவர்களை, எப்படி ஓடணுமா? நான் இதை பெற்றுடுவேன், நான் வென்றிடுவேன், நான் ஜெயிச்சிருவேன், அதற்கேற்ற எஃபர்ட்டை போடுவேன், அதற்கேற்ற உழைப்பை போடுவேன், அதற்கேற்ற ஓட்டத்தில் நான் இறங்குவேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஜெயிக்கத்தக்கதாக, காக்கத்தக்கதாக, உயர பறக்கத்தக்கதாக ஓடுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. துரத்தக்கூடிய 1000 விஷயங்கள் இருந்தாலும் சரி, சிக்க மாட்டேன்னு ஓடுங்க, நான் விட்டுற மாட்டேன்னு ஓடுங்க. அப்படிப்பட்ட ஒரு உறுதி இருக்கணும். ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்க தேவன் தான் என் தேவன், இந்த ஆண்டவர் தான் என் ஆண்டவர், இந்த ஊழியம் தான் என் ஊழியம், இந்த வேலை தான் என்னுடைய வேலைன்னு சொல்லி உறுதியா பிடிச்சா பாருங்க, அப்படி ஓடுங்க. அப்படி ஓடுனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க கர்த்தருடைய குழந்தைகளே. ஏனோ தானு ஓடாதீங்க. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ஒரு அலட்சியமா செய்யறது, ஒரு அற்பமா செய்யறது, ஏனோ தானோன்னு செய்யறது, முடிஞ்சா முடியட்டும், இல்லைனா போட்டோம், கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைனா ஒரு 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 அலட்சியமே இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஃபயர் இருக்கணும், தரமா செய்யணும் என்றதான ஒரு ஒரு அற்புதமான ஒரு டெடிகேஷன் இருக்கணும். அதன் அடிப்படையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்து பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, 100% ஜெயத்தை எடுப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். நான் உங்களை வாழ்த்துறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க படிப்பு வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க, உங்க தொழில் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க, உங்க வேலை வருமானத்துல நீங்க ஜெயிப்பீங்க, உங்க ஊழியத்துல நீங்க ஜெயிப்பீங்க, உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க, உங்க ஆரோக்கிய வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க, உங்க டிசிப்ளின் லைஃப்ல நீங்க ஜெயிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் வான போல இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் எதிர்காலம், இதுல தான் நான் ஜெயிக்க போறேன், என்னுடைய முழு எனர்ஜியை, முழு எஃபர்ட்டை, என்னுடைய முழு திறமையை, என்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பை நான் செலுத்த போறேன்னு சொல்லி செலுத்தி களத்துல இறங்கி பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் ஜெயிப்பதை எவராலும் தடுக்க முடியாது. ஆகவே ஓடுங்கள், நல்லா ஓடுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. வெற்றி நிச்சயம். அதுவே வேத சத்தியம். அது இன்றைக்கு உங்களுக்கு சாத்தியம். கர்த்தருடைய நாமத்தினால உங்களை நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். உத்வேகத்தோடு முன்னோக்கி செல்லுங்கள். ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு நிறைவான ஒரு வெற்றியையும் நிறைவான ஜெயத்தையும் தருவார். நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஜோயல் ஜெயக்குமார், அன்பு மகள் டி தேவநீதி மற்றும் திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பன், இந்த செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த காலையிலே நம்முடைய பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை, உத்தரவாதங்களை, வேலைகளை, ஊழியங்களை, என்ன சேவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அலட்சியமாகவோ அற்பமாகவோ அதை ஒரு பெரிய ஒரு பொருட்டாக எண்ணாம, ஏனோ தானோ என்று சொல்லி செயல்படுத்தாம,
இதுதான் என் காரியம், இதுதான் என் கடமை, இதுதான் என் பணி, இதுதான் என் படிப்பு, இதுதான் என் உத்தியோகம், இதுதான் என்னுடைய சம்பாத்தியம், இதுதான் என்னுடைய ஊழியம், இதுதான் நான் கர்த்தருக்காக நேர்ந்து கொண்ட பொருத்தனை, இதுதான் என் தீர்மானம் என்று எடுத்த தீர்மானத்தில், எடுத்த திட்டத்தில், எடுத்த எல்லா வேலைப்பாட்டில் உறுதியோடு உத்வேகத்தோடு இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் பாதை, இதுதான் என் பயணம்னு சொல்லி மான்களைப் போல பல ஆப்ஷன்ஸை, பல சாய்ஸஸை வைக்காம மான்களை போல ஒன்றையே ஒரு விஷயத்திலே ஃபோக்கஸ்டா பிள்ளைகள் தங்களுடைய முழு எனர்ஜியை, முழு உத்வேகத்தை செலுத்தி செயல்படுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் தாமே கிருபைகளை தந்தருளும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினால் இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்துறப்பா, ஆசீர்வதிக்கிறப்பா. உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நேச கரங்கள் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து விசேஷமாக ஆசீர்வதித்து எங்கள் பிள்ளைகள் எந்த வகையிலும் ஏமாற்றம் அடையக்கூடாது ராஜா. ஓடுகிற ஓட்டமும் வேலைகளும் பிரயாசங்களும் வீணாய் போகக்கூடாது ராஜா. பெற்றுக்கொள்ளத்தக்கதா உம்முடைய பிள்ளைகள் முன்னோக்கி செல்ல நீர் உதவ வேண்டுமென, உத்வேகம் தர வேண்டுமென உத்தமமான கரத்துலப்பு கொடுத்து மனதார வாழ்த்தியுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தேவனே. விசேஷமாக இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து சகல நன்மைகளால் நீருமுடைய பிள்ளைகளை முடிசூட்ட வேண்டுமென அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.